ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 71வது தலைப்பு. தர்மசாஸ்திரம் என்கிற ஸ்மிருதி. புராண லட்சியத்துக்கு நடைமுறை வழி. புராண புருஷர்கள்தான் நமக்கு ஐடியல், ஆதர்சமானவர்கள், வழிகாட்டிகள் என்று தெரிகிறது. அவர்களுடைய கதைகளை படித்தால் அவர்களுடையது மாதிரியான உயர்ந்த குணங்களை பெற வேண்டுமென்ற ஆசை உண்டாகிறது. ஆனாலும் ஆசை உண்டாகிறதே தவிர அந்த உத்தம குணங்களை சம்பாதித்து கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் அவற்றிலிருந்து நழுவாமல் இருப்பதென்றால் இது அசாத்தியமானதாக இருக்கிறது. காரியம் ஏதாவது பண்ணிக்கொண்டே இருப்பதுதான் மனுஷனின் இயற்கையாக இருக்கிறது. க்ஷணகாலம் கூட மனசை நிறுத்திவிட்டு இருக்க முடியமாட்டேன் என்கிறது. பகவானும் கீதையில் மனுஷனானவன் ஒரு நொடியும் சும்மா இல்லாமல் காரியம் பண்ணிக்கொண்டே இருக்கும்படியாகத்தான் பிரகிருதி, அதாவது இயற்கை, அவனை ஏவிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவன் இந்த காரியங்களை பண்ணுகிற சரியான வழியை தெரிந்து கொண்டு அப்படியே பண்ணி அதனால்தான் சித்தத்தை சுத்தி செய்து கொண்டு உத்தம குணங்களை சம்பாதித்து கொண்டு அப்புறம் காரியங்களை விட்டு குணங்களை கடந்து குணாதீதனாக, ஞானியாக, பிரம்மவித்தாக ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம் மதத்தின்படி நடந்து கொண்டு பாபங்களை போக்கிக் கொண்டு ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொண்டு சாஸ்வத சௌக்கியமான மோட்சத்தை அடைய வேண்டுமானால் நாம் என்னென்ன காரியங்கள் பண்ண வேண்டும்? பாபம் பண்ணியதால் தானே இந்த ஜென்மா வந்திருக்கிறது. அதை அலம்பிக் கொள்ள வேண்டும். புதிதாக பாபம் பண்ணாமல் இருக்க வேண்டும். நம் மனசை, குணத்தை பாபத்தில் போகாதபடி உசத்தி கொள்ள வேண்டும். இதற்குத்தான் மதம் இருக்கிறது. இப்படி நம் மதப்படி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன? இது நமக்கு தெரியவில்லை. பொதுவாக நாம் இப்போதிருக்கிற நிலைமையில் ஏதோ ராமாயணம், பாகவதம், புராணம் கொஞ்சம் தெரிகிறது. இதில் கதாபாத்திரங்கள் இன்னின்ன மத அனுஷ்டானங்களை செய்ததாக அங்கங்கே வருகிறது. ஆனால் அங்கங்கே வருகிறதே ஒழிய ஒரே இடத்தில் ஒரே சீராக கர்மாக்களை அமைத்து கொடுக்கவில்லை, கோடிஃபை பண்ணவில்லை. ஒவ்வொரு அனுஷ்டானத்தையும் எப்படி பண்ணுவது என்று ப்ரொசீஜரும் செய்முறையும் இந்த புராண இதிகாசங்களில் சொல்லப்படவில்லை. அதனால் நமக்கு அதை பார்த்து அதன்படி பண்ணுவது என்பது சரியாக வரவில்லை. புராண இதிகாசங்கள் பக்தியை பிரதானமாகச் சொல்கின்றன. ஆனால் நாம் தினமும் 60 நாழியும் பக்தி பண்ணிக்கொண்டு, பூஜையும் தியானமும் பண்ணிக்கொண்டு, ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு இருக்க முடியுமா? முடியாதே. குடும்பத்துக்காக நாம் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும். குளிப்பது, சாப்பிடுவது போன்றதை செய்ய வேண்டும். இது போகவும் மிச்ச நாளி முழுதும் பூஜையிலேயே இருப்பது என்றால் முடியாது. அலுப்பு தட்டி போகும். வேறு சத்கர்மாக்கள் நமக்கு வேண்டும். அவற்றை எங்கே இருந்து தெரிந்து கொள்வது? தர்மசாஸ்திரங்களிலிருந்துதான். 14 வித்யைகளில் புராணத்துக்கப்புறம் கடைசியாக வருவது இந்த தர்மசாஸ்திரமே. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.